இந்த பாடத்துடைய இந்த கேள்வி நமக்கு என்னன்னா, மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும் பணியில் இந்த மூவரும் எப்படி செயல்பட்டு வருகிறார்கள்? யாரெல்லாம் பிரசன்ட்ல இருக்கீங்க? பிரசன்ட் சொல்ல முடியுமா? பிரசன்ட்ல இருக்கும் பிரசன்ட் சொல்லுங்க. சரி, கேள்வி என்ன? மனிதர்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க இந்த மூணு பேரும் யார்? மூணு பேரு இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுது? ரட்சிப்பின் திட்டத்தை பிதாவாகிய தேவன் எப்படி இருந்தாலும் தந்திருக்கிறார். ரோல், இந்த மூணு பேருடைய ரோல் மனிதனை ரட்சிக்கிறதுல மூணு பேருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யார் பத்தி தான் இந்த பாடத்துல கொடுத்திருக்கோம்? முதல் பாட்டு யாரை பத்தி பேசுது? பிதாவாகிய தேவனை குறித்து. அப்போ பிதாவாகிய தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தார், நிறைவேற்றினார். இரண்டாவது பகுதி. முதல் பகுதி என்ன சொல்லுது? இந்த திட்டத்தை ஏற்படுத்தினவரே பிதாவாகிய தேவன் தான் என்பது. அதுதான் பாடம். நடத்த வேண்டியவங்க நடத்த வேண்டியது. நம்ம எப்பவுமே இருக்கு சொல்லிருக்கோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் முன்னாடி வேண்டிய வசனங்கள் கொடுத்திருந்தாலும் அந்த கேள்வியை பார்த்து நெருக்கமான விஷயங்களை கரெக்டா சொல்லணும். சரியா? இந்த பாடத்துல நம்ம பார்க்க வேண்டிய நெருக்கமான விஷயம் என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. இது யார் இந்த வசனத்துல வரக்கூடியது? யாரு? கிறிஸ்து இருக்கிறார் தெரியுது. வேற யார் இருக்கா இந்த வசனத்துல? யார் இருக்கா? வசனத்தை படிச்சு சொல்லுங்க. நான் டைம் தரேன். பிதாவாகிய தேவன் இருக்கார். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? எப்படி தொடங்குது பாருங்க. மறுபடியும் வாசிங்க. அது என்னவெனில் தேவன். யார் இந்த தேவன்? பிதாவாகிய தேவன். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அப்ப தம்மோடு ஒப்புரவாகுதல்னா என்ன? தன்னோடு சேர்த்துக் கொள்வது, தன்னோடு இணைத்துக் கொள்வது, தன்னோடு ஒன்றுபடுத்திக் கொள்வது. இப்ப தன்னோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த திட்டத்தை யார் இங்க ஏற்படுத்தினதா இந்த வசனம் சொல்லுது? பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கிறிஸ்து வந்தார் என்பதை அடுத்த பாடத்துல நம்ம சகோதரர்கள் நடத்துவாங்க. ஆனா முதல்ல அந்த திட்டத்தை கொடுத்தவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன் தான் கொடுத்தார். ரைட்டுங்களா? கிறிஸ்து நமக்காய் மரித்திருக்கிறார். ஆனால் மரிக்கும்படியான திட்டத்தை ஏற்படுத்தும் பொழுது கிறிஸ்து தன்னை ஒப்படைத்து அவர் வந்து மரித்தார். இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்படி மனிதர்களை ஒப்புரவாக்கி தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற திட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் பிதாவாகிய தேவன். வாசிங்க. இப்ப 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்வது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம். அப்ப கிறிஸ்து மரித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அந்த திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக பாவம் செய்த உலகத்தாரை தம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அன்பான திட்டத்தை அவர் என்ன செஞ்சாரு? ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு வசனத்தை வாசிச்சாங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அழகா சொல்லுது பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும். இங்க 2 பேர் வராங்க இந்த வசனத்துல. யார் 2 பேர் சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்துதலின் மூலமாக எல்லாரையும் தமக்குன்னு வருது பாருங்க. தமக்கு என்பது யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவின் தியாக பலியின் மூலமாக பூலோகத்தாரையும் பரலோகத்தாரையும் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள சித்தம் கொண்டிருந்தார் என்பதை வாசிக்கிறோம். இதே வார்த்தைகளை எபேசியர் புத்தகத்துல வாசிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே. இங்க யார் வர? கிறிஸ்து இருக்கிறாரு. பூலோகம் இருக்குது, பரலோகம் இருக்குது. பூலோகத்தில் உள்ளவர்களையும் பரலோகத்தில் உள்ளவர்களையும் கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலமாக தமக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்று என்ன செஞ்சிருக்கிறார்? தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்ப இந்த இடத்துல
ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற கிறிஸ்து வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த திட்டத்தை முன்மொழிந்து அதை செயலாக்கம் செய்வதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் வைத்தவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் நம்மை நேசித்ததினால் நம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி நாம் மீட்கும்படியாய் நம் குமாரனை அனுப்பி தம்மேல் உள்ள அன்பை என்ன செய்திருக்கிறார்? விளங்க பண்ணியிருக்கிறார். யோவான் 3:16 இப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க எத்தனை பேர் வராங்க இந்த வசனத்துல? மரித்தது கிறிஸ்து, ஆனா கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது இந்த இடத்துல யாருன்றாங்க? பிதாவாகிய தேவன் தம் குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ரட்சிப்பின் திட்டத்தை அவர் முதலில் ஏற்படுத்தினார். அந்த திட்டத்தை கிறிஸ்து செயல்படுத்தினார். அது குறித்து படுத்த படம் நடத்த போற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரட்சிப்பின் மனிதர்களை பார்த்து இருக்கிறதுல பிதாவுடைய பங்கை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோட பங்கை பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2:6-8 வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்தாவியும் ஒரே சமமா இருக்காங்க. இப்போ மனிதர்கள் பாவத்தின் மீட்பதற்காக பார்த்தீங்கன்னா அந்த மூவர்ல யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பூமிக்கு இறங்கி வரணும். அதில் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தம்முடைய தெய்வத்துவத்தை பணையமா வைத்து பூமிக்கு இறங்கி அவர் நம்ம பாவத்தை மீட்பதற்காக அவர் மறைக்கிறாரு. இப்போ ஒருவேளை அவர் பூமியில அவருடைய தெய்வத்துவத்தை தான் ஆக்சுவலா அவர் பணைய வச்சு பூமியில வந்திருப்பாரு. ஒரு நாள் பூமியில அவர் ஏதாவது பாவத்தை செஞ்சிருந்தாருன்னா, தெரிஞ்சோ தெரியாம செஞ்சிருந்தாருன்னா அவர் அவர் தெய்வத்துவத்தை இழந்து போயிருப்பாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, நிறைய உலக தலைவர்களும் இருக்காங்க. அவங்க அவங்க நம்முடைய மக்களுக்காக அவங்க பதவியை விட்டு என்றைக்கும் ஒரு பொழுதும் இறங்கி வர மாட்டாங்க. அவங்கள பதவியை பணைய வச்சு பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மளோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா நமக்காக பாத்தீங்கன்னா நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக பாத்தீங்கன்னா அவர் அவருடைய தெய்வத்துவத்தையே பணைய வைத்து பூமிக்கு இறங்கி நமக்காக மறித்து நம்ம பாவத்திலிருந்து மீட்டு இருக்காரு. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுதி ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள அனைவரையும் ஆவியானவர் அழைக்கிறார். ஒரு ரட்சிப்புனான்னு சொல்லிட்டு ஏற்கனவே புதிய பாடத்துல இயேசுநாதர் ரட்சிப்பு பாவத்தை மன்னிச்சு நம்ம பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ரட்சித்துட ரட்சகர் பேர். அதனால தான் அப்போ அந்த ரட்சிப்பின் திட்டத்தை மக்களுக்கு, ரட்சிப்பு அடையாத மக்களுக்கு யார் கொடுப்பா? யாரு? அவரு தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? யோவான் 16 7 படிக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார். மரிச்சிட்டு உலகத்தை விட்டு போயிட்டார். எங்க போயிட்டாரு? பிதாவின் இடத்துக்கு போயிட்டார். அப்போ அவர் போனவன யார் வந்திருக்கிறார்? இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. அப்போ அவர் போயிட்டு சும்மா நம்ம ஃப்ரீயா உள்ள நமக்கு பாதுகாப்பா அவர் தேடுறாருன்னா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் 13ஆம் வசனம் படிக்கிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ இப்போ அறிவிச்சு இருக்கிறாரு. நம்ம பரிசுத்த ஆவி மூலியமா தான் நம்ம எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்றோம்.
ஆண்டவர் வந்து நமக்கு வந்து இந்த பைபிள் மூலியமா சொல்லியிருக்கிறாரு. நான் போவேன், நான் போன பிறகு ஒரு தேட்டர் வருவார், உங்களை கேட்டுருவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை வந்து இந்த ரட்சிப்பின் வழியில் நம்மளை வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். உங்களை வந்து அவர் வந்து ரட்சிப்புக்கு உங்களை ஒன்று சேர்ப்பார். அப்போ 14வது வசனத்தை படிங்க. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் உலகம் முடிகிற வரையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலிமா அவருடைய நாமத்தை, அவர் என்னென்ன பண்ணாரு, அவர் எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார், எதற்காக மரித்தார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உலகம் முடிகிற வரையும் நம்ம கூட தான் இருப்பார். அவர் நம்மளை கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். அந்த 23வது வசனத்தை படிங்க. யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அப்போ ஆண்டவருடைய நாமத்துல, இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்றோம். அவர் வந்து நமக்கு எல்லாமே கொடுப்பார். அப்போ நம்ம வந்து அது 24வது வசனத்தை படிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ இனிமேல் நம்ம வரும் காலங்களில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம கேட்டோம்னா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே வந்து சந்தோஷம் நிறைவாகும்படி நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ இந்த சத்திய வசனம் மூலியமா அவர் நம்மளை வந்து வழி நடத்துவார். அந்த சத்தியத்துக்குள்ள நம்மளை வந்து ஆண்டவருடைய சத்தியம் என்னது? இந்த பைபிள் தான். இந்த பைபிளை நாம படித்து இந்த பைபிள் மூலியமா ஆண்டவரை நம்ம தெரிந்து கொண்டு அந்த சத்தியத்தை நம்மளை வழிநடத்துறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஆண்டவர் மரித்த பின்பு கூட அவருடைய சீடர்களை வழிநடத்தி வரப்போகிற காரியத்தை குறித்தும் எல்லாமே எவ்ரிதிங் ஃபியூச்சரில் நடக்க பொறுத்தியாக வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வந்து வெளிப்படுத்துவார். அப்போ நம்ம வந்து ஆண்டவர் நம்ம போக ஆண்டவர் நம்மளை வெறுமையாக விட்டு போல நமக்காக ஒரு தேட்டரான விட்டு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம், அனைவருக்கும் சோத்திரம். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரின் குணம் என்ன என்பதை பற்றி தான் எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் வந்து நம்ம மேல் வைத்திருக்க அன்பின் நிமித்தமாக என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்றாரு, இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அந்த குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். அவருடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அன்பின் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணோமா, அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று இந்த இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:2 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமா, கிறிஸ்து நம்ம மேல் அன்பு வைத்தது நிமித்தமாக அவர் என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தேவன் மேல வைத்திருக்க அன்பின் நிமித்தமாகவும் நம்ம மேல் வைத்திருக்க அன்பின் நிமித்தமாகவும் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து அவர் என்ன பண்றாரு, நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். எப்படி நம்ம மேல் வைத்திருக்க அன்பின் நிமித்தமாக அவர் என்ன பண்றாரு, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார் என்று கிறிஸ்து நம்ம மேல் என்ன பண்றாரு, அன்பு வைத்திருக்கிறார், அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோமர் 15:52. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வந்து தேவனை நோக்கி ஜெபங்களினாலும், தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவதினாலும், நீங்கள் என்னோடு கூட போராடுவது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமாக நம்ம ஜெபிக்கும் போதோ, நம்ம ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது கண்ணீரோடு கவலை
ஆவியானவரின் நிமித்தமும் ஆவியானவர் நம்ம மேல் வைத்திருக்க அன்பின் நிமித்தமும் நம்மளுக்கு வந்து இந்த ஜபங்கள்லாம் ஏறெடுக்கப்பட்டு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். அப்போ வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் நம்ம மேல் வைத்திருக்க குணம் வந்து பாத்தீங்கன்னா அன்பின் நிமித்தமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் எதனால பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வருதுன்னா நம்ம குடும்பத்தில் வந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பில்லாதது நிமித்தமாக, கணவன் மனைவிக்குள்ள எதுக்கு பிரச்சனை, நீ பெரியவங்க நான் பெரியவங்க அப்படின்ட்டு அன்பில்லாத நிமித்தமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்த அன்பின் நிமித்தமாக நம்ம வாழும்போது நம்ம குடும்பத்துல பிரச்சனை இல்லாத இருக்கும். ஆண்டவருடைய குணத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய குணத்தை நம்ம அன்பின் குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம குடும்பங்களும் ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைகளும் அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு வந்து அன்பின் குணத்தை கொடுத்திருக்கிற உணர்வுள்ள பிள்ளைகளாகவும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து பெற்றோர்கள் மேல அன்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இதில் கூட யோவான் 1 சொல்லிட்டு பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப ஆண்டவரே சொல்லிட்டார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் அன்பான தேவன். நம்மளுக்கு அன்பின் நிமித்தமாக அவர் செய்த காரியங்களை நம்ம புரிந்து கொண்டு நம்மளும் அன்புள்ளவர்களாக இருந்தால் தேவனை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில்